ஹாய் சில குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த ராயல் நெமிசிஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஆறாவயசை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாச்சும் பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போ நிறைய பேரை காட்டுறாங்க. எல்லாரும் வரிசையாக நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நிறைய பேர் தலை வணங்கி உட்காந்துருக்காங்க. உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் கண்டிப்பாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்கிறாங்க. நான் இன்னும் பெயிண்ட் பண்ணியே முடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்க பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது, இது என்றைக்குமே என் வாழ்க்கையில் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் வெளியே எந்திரிச்சு வர்றா. எல்லாரும் இருக்காங்க. நடுவில் ஒரு சின்ன டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேலே ஒரு பவுலில் ரெட் கலரில் ஒரு வாட்டர் இருக்குது. அப்படியே ரொம்ப தயக்கமாக கையெல்லாம் நடுங்கி போய் அந்த பவுல் அப்படியே எடுக்கிறா. அதை அப்படியே கோவத்தோடு தூக்கி போட்டுறா. என்னால் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அந்த பாயசனை நீ குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒருத்தன் சொல்கிறான். மறுபடியும் இன்னொரு பவுலை வந்து வைக்கிறாங்க. அதையும் தட்டி விட்டுருவா. மறுபடியும் வந்து வைப்பாங்க. அதையும் தட்டி விட்டுருவா. அவளை எப்படியாச்சும் அந்த பாயசனை குடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் போய் பிடிக்க சொல்லுவான். எல்லாரும் போய் பிடிச்சி வாயில் அப்படியே அந்த பாயசனை ஊத்துறாங்க. என் கையை விடுங்க, என்னை பிடிக்காதீங்க, எப்படி என்னை டச் பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ கத்துறா. அவங்க யாருமே கேட்கல. அவளை எப்படியாச்சும் அந்த பாயசனை குடிக்க வைக்கணும் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாயசனை எடுத்து அப்படியே வாயில ஊத்துறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கத்திட்டு ரொம்ப துடிச்சு போய் அப்படியே அந்த பாயசனை குடிப்பா. இப்போ அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் காட்டுறாங்க. எல்லாரும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. சடனா இங்க இடி இடிக்குது. ஒரு வழியா மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. அங்க ஒரு பாட்டிமா மட்டும் என்னோட பவர் எல்லாம் வீக் ஆயிடுச்சு, இனிமேவாச்சும் நீ ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா. அங்க அப்படியே மழை பெய்யுது. எல்லாரும் கையில தொட்டு பாக்குறாங்க. இது மழை இல்ல, எப்படி சம்மர் டைம் மழை பெய்யும், இது மழை இல்ல, அந்த ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பனி குட்டி குட்டியா விழுவும்ல, அந்த மழை பெய்யுது. அங்க பாருங்க சூரியன் மறையுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா துடிச்சு செத்துருவா. இப்ப அப்படியே அந்த சூரியனை பார்த்தபடியே கண்ணை மூடுறா. ராயல் குயின் பாய்சனை குடிச்சிட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் கண்ணை முழிக்கிறா. இப்ப அப்படியே கண்ணை திறக்கிறா. ஏன் சூரியன் இவ்வளவு பக்கத்துல இருக்கு அப்படி சொல்லிட்டு கண்ணெல்லாம் கூசுது. அப்படியே சுத்தி பாக்குறா. எல்லாரும் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. ஓ, சூப்பராக நடிச்சிங்க, நம்ம நெக்ஸ்ட் ஷாட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அங்கே இப்போ ஷூட்டிங் தான் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் யாருமே தலைமுடியை கட்டாமல் வச்சுருக்காங்க? இந்த பொண்ணு என்ன இப்படி பட்ட பகல் கால்லாம் தெரிகிற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மேலே தூக்கி வச்சிருக்கா? என்ன பொண்ணு இவ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. கேமரா ஆக்ஷன் அப்படி சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ராயல் சாங்க்லான், நீங்கள் இந்த பாய்சன் குடிக்கிறீங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு அங்கே அவன் கேட்டுட்டு இருக்கான். என்னோட ஃபேமிலி நேம் எப்படி நீ சொல்லுவ? நான் தான் காங்க்லான், என்னால் அதை குடிக்க முடியாது, என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கத்துறா. எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் மாதிரியே ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணியிருப்பா. இவனா பைத்தியம் ஆயிட்டாளா? ஏன் அந்த மாதிரிலாம் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவளை எப்படியாச்சும் அந்த பாய்சனை குடிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான் பயந்துக்கிட்டு. இப்ப எல்லாரும் போய் கையை பிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மரணடி அடிச்சிருவா. எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. திரும்பவும் மிஸ்டர் ஷா உங்களோட பவரை அபியூஸ் பண்ணியிருக்காங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அங்கே நியூஸ்லலாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ வர்றான். எல்லாரும் முட்டையெல்லாம் தூக்கி வீசுறாங்க. கரெக்டாக கொடையை வச்சு மறைச்சிருவாங்க அவங்க பாடி கார்ட்ஸு. உங்களுக்கு பவர் இருந்தால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமா, கண்டிப்பாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அங்கே கத்திட்டு இருக்காங்க. ப்ரெஸ் மீட் எல்லாருமே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒருத்தர் மிரட்டி சைன் வாங்கிட்டு இருக்கான். அவர் அந்த பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் 1 பில்லியனை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அக்ரிமெண்ட் எடுத்து கொடுக்குறான். அதையும் அவர் கிழிச்சு போடுறாரு. 2 பில்லியன் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு கொடுக்குறான். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ், இதே மிஸ் பண்ணிடாதீங்க, 3 பில்லியன் இதே ஏதாச்சும் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டுவான். அவர் உடனே பயந்துட்டு அப்படியே சைன் போட்டுருவாரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வர்றான். அங்கேருந்து ஒருத்தர் வந்து காரை டோரை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். சிஓ இருக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை போலையே. பார்த்தா அவன் வெளியே நின்று அழுதுட்டு போறான். மிஸ்டர் சான், அதெல்லாம் சும்மா ஆக்டிங் தான், முதல்ல கண்ணீர் தான் வடிப்பாங்க அவங்க, அதெல்லாம் நம்பி நம்ம ஏமாறக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் அநேகமாக 3 பில்லியனை வேஸ்ட் பண்ணிட்டான், அது அவனோட நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் உட்காடுறான்.